சீதாராம் கோயல் இஸ்லாமை கடுமையாக விமர்சித்தவர். ஒரு முஸ்லிமின் தலை மீது ஒரு முடி கூட அவர் காயப்படுத்தவில்லை. அவர் முஸ்லிம்களுடன் மிகவும் நட்பாக இருந்தார். இதற்கு அடுத்தபடியாக நாம் கவனிக்கும் போது இஸ்லாமை நேசிக்கக்கூடிய மற்றும் விரும்பக்கூடியவர்களின் இஸ்லாமை பாதுகாக்கும் பலரின் முக்கியமான செயல்பாடுகளை சற்று ஆழமாக பாருங்கள். முஸ்லிம் உலகில் இராணுவ தாக்குதல்களை அறிவித்து அதற்காக உத்தரவிட்ட மேற்கத்திய அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் இஸ்லாமை வெளிப்படையாக ஆதரித்தவர்களாக இருந்தனர். முன்னாள் அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் புஷ் அவர்கள் ஈராக் நாட்டின் மீதான தனது இராணுவ படையெடுப்பை தொடங்கிய போது பராக் ஒபாமா மற்றும் அவரது 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்களாக பணியாற்றிய ஹிலரி கிளின்டன் மற்றும் ஜான் கேரி ஆகியோரும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை யாராவது விமர்சிப்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எதிர்த்தார்கள். மேலும் இஸ்லாம் என்ற இந்த மகத்தான மற்றும் உன்னதமான மதத்தை பற்றி மிகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் ஆதரித்து பேசினார்கள். உண்மையில் ஜான் கெரி ISIS கலிப்பேட்டை குண்டு வீச உத்தரவிட்ட போது நாம் இதை செய்கிறோம், ஏனெனில் உண்மையான இஸ்லாமை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் விரும்புகிறோம் என்று வெளிப்படையாக கூறினார். அதாவது அவரது கற்பனை உலகத்தில் IIS உண்மையான இஸ்லாமை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஆனால் உண்மையில் அது இஸ்லாமிய கல்வியில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருவரால் நிறுவப்பட்டது. அவர் செய்த அனைத்தும் இஸ்லாமிய நீதிமன்றத்தில் எளிதாக நிலைத்திருக்க முடியும் என்பதை நன்கு அறிந்தவரே, ஏனெனில் அது நபியின் முன்னுதாரணத்தால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாத ஜான் கெரி இருந்தான எல்லோரிடமும் இது உண்மையான இஸ்லாம் இல்லை, நாங்கள் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கப் போகிறோம் என்று சொன்னார். நாங்கள் அவர்களை குண்டு வீச போகிறோம். அதாவது உண்மையான இஸ்லாமை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை குண்டு வீசி கொல்லப் போகிறோம் என்பதை தான் அவர் சொன்னார். பிரித்தானிய நாட்டின் அன்றைய பிரதமரான ஜான் கேமரனும் பயங்கரவாத அமைப்பான ISIS பற்றி அவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை, ஆனால் அவர்கள் மனிதத்தன்மையற்ற கொடூரமான அரக்கர்கள் என்று இதே கருத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவர் தனது படைகளை ஈராக் நாட்டுக்கு அனுப்பி முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக அங்குள்ளவர்களை கொல்ல சென்றார் என்பதுதான் அர்த்தம். ஆனால் பாருங்கள், இப்போது நாங்கள் அவர்களை ராட்சசங்கள் என்று அறிவிக்கிறோம். அதனால் இப்போது அது சரிதான் என்று நினைக்கிறோம்.